போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போனோம், முக்கியமான நடப்பு நிகழ்வு வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம், இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக வந்து கரண்ட் நடப்பு நிகழ்வு வந்து போட்டுட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து 3, 4, 5க்கான நடப்பு நிகழ்வு வந்து பார்க்கலாம் வாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா, நீங்க வந்து வெளியில போய் தேவையில்லை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் முதலா வந்து இரவுவான் பூங்கா வந்து எங்க தொடங்கப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலை. ஓகேங்களா, அந்த கொல்லிமலை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல தான். ஓகேங்களா, அது வந்து யார் வந்து தமிழக அரசினுடைய வனத்துறை அமைச்சகத்தின் மூலமா தான் வந்து இந்த வந்து இரவுவான் பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ராஜா RS ராஜகண்ணப்பன் அவர்கள் தான் வந்து தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வந்து நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் இந்திய மாநிலம் எதுன்னா கேரளா மாநிலம் தான். ஓகேங்களா, அப்போ கேரளா மாநிலத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள்கள் ஆணையத்தை நிறுவிய இந்தியாவின் முதல் மாநிலம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2025-26 ஆண்டுக்கான நிதி ஆண்டில பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8.25%, 8.25% வந்து தொழிலாளர்களுடைய வருங்காலத்தில் வந்து வைப்பு நிதியா வந்து வைக்கிறது, சேமிப்பதற்காக வந்து இது வந்து வங்காள வங்கி வந்து சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து EPOFன்னு சொல்லிட்டு பாருங்க, இது அப்ரிவேஷன் இருக்கே. நெக்ஸ்ட் பாருங்க. பாரத மின்சார உச்சி மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, பாரத மின்சார உச்சி மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னா டெல்லியில நடைபெற்றிருக்கு 2026. இது பாத்தீங்கன்னா மார்ச் 19 முதல் 22 வரை நடைபெற்றிருக்கு. இந்த கண்காட்சியில பாத்தீங்கன்னா உலகளாவிய கண்காட்சி மற்றும் மாநாடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாநாட்டுல என்ன சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா எரிசக்தி மற்றும் மின்சார துறைகளுக்கான இந்தியாவின் முதன்மையான உலகளாவிய தரம் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. F-15 ரக போர் விமானம் எந்த நாட்டுடையதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்கா நாட்டினுடையதான் இந்த F-15 வந்து போர் ரக விமானம். ஓகேங்களா, இது அமெரிக்காவோடது. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா மிக நீண்ட தூரமா வந்து ரேடாரை வந்து சிதைக்கக்கூடிய தளவு வந்து இந்த ஏவுகணை வந்து தயார் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ரேடார்னா எங்க வரும்னு சொல்லிட்டு துல்லியமா கரெக்டா வந்து கணிக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த F-15 வந்து போர் விமானம் பாத்தீங்கன்னா ரேடார்லயும் வந்து தென்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த F-15 நவீன வசதி கொண்டது. இப்ப பாத்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து போர் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, இஸ்ரேலும் வந்து அமெரிக்காவும் வந்து ஈரான் மீது வந்து தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து யார் மீது வந்து ஈரான் அதிபர் வந்து யார் மீது தாக்கல் பட்டு அவங்க உயிரிழந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் B-2 ரக விமானங்கள் வந்து யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடையது. ஓகேங்களா, இதுதான் பாருங்க. வானில் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானம். ஓகேங்களா, குவைத்தை வந்து அமெரிக்காவுடன் F-15 போர் விமானத்தை வந்து வானிலை வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. உலக வனவிலங்கு உயிரியல் தினம். ஓகேங்களா, உலக வனவிலங்கு உயிரியல் தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது பாத்தீங்கன்னா இது எப்ப வந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1973 முதல் தான் மார்ச் வந்து 3ஆம் தேதி முதல் 1973. ஓகேங்களா, அப்ப பாத்தீங்கன்னா உலகில் காடுகள், விலங்குகள் மற்றும் தாவரங்களை பற்றி அழிந்து வரும் காட்டு விலங்குகள் மற்றும் தாவரங்கள் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையொப்பமிட்ட நாள் தான் வந்து இந்த மார்ச் 3, 1973 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இது வந்து ஐநா தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. 2025-26 ஆண்டில். ஓகேங்களா, 2025-26 ஆண்டுல நிதியாண்டில் பாத்தீங்கன்னா முதல் மூன்று காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை வந்து இந்தியாவிற்கு வந்த அந்நிய வந்து சதவீதம் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, அந்நிய நிறுவனத்துடைய சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து இது யார் வந்து வெளியிட்டதுன்னு பாத்தீங்கன்னா FTPI சொல்லிட்டு இந்த ஒரு நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது எவ்வளவு கோடி வந்து வெளியிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4787 கோடி வந்து பாலத்தை வந்து எழுப்பி உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 2026 ஆண்டுக்கான நாட்டின் உள்ள நிலக்கரி வந்து சுரங்கங்கள் கடந்த பிப்ரவரி மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை கோடி வந்து நிலக்கரி உற்பத்தி சாதனை படைத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து
2.09% வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, நிலக்கரி உற்பத்தி வந்து நம்ம பிப்ரவரி மாசத்துல மட்டும், போன மாசம் மட்டும் வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவிலேயே எத்தனை கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் வந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் வந்து எத்தனை கோடி வந்து பீப்பாய் எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் உள்ளதுன்னு சொன்னாங்கன்னா 10 கோடி சொல்லலாம். இந்த கச்சா எண்ணெயில தாங்க ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கிறாங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தனியா, டீசலு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் மற்றது எக்ஸட்ரா எல்லாமே பிரித்து எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த 10 கோடி பீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த நிறுவனம் வந்து தகவலை வந்து சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெப்லர் வர்த்தக பகுப்பாய்வு நிறுவனம் தான் வந்து இது தகவல் கொடுத்திருக்காங்க. ஏன் இப்போ வந்து கச்சா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் மீது போர் ஏற்பட்டு பார்த்தீங்களா, அந்த போர் ஏற்படுறதுனால தான் வந்து இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை ஏற்படுது. ஓகேங்களா. அதனால வந்து நீங்க போயிட்டு வந்து ரஷ்யா கிட்ட போயிட்டு இப்போதைக்கு வந்து கொள்முதல் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, MK3 ரக வந்து ஹெலிகாப்டர்களை வந்து எந்த நாட்டினுடன் வந்து கொள்முதல் செய்ய மத்திய பாதுகாப்புத்துறை வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா MK3 என்ற ரக ஹெலிகாப்டர்களை வந்து எந்த நாட்டுடன் வந்து மத்திய பாதுகாப்புத்துறை, ஓகேங்களா, கொள்முதல் செய்வதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து ஒப்புதல் வந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா HHAL 6 ஹெலிகாப்டர்களை வந்து இந்திய கடலோர காவல் படைகள் வந்து வாங்கினாங்க. ஓகேங்களா. அது எந்த நாட்டுல இருந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு கம்பல்சரி நீங்க வந்து பாக்குறவங்க, கண்டினியூவா பாக்குறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதற்கான நிதி பாத்தீங்கன்னா 2001 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஹனுமான் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு பாருங்க, ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா. ஆபரேஷன் ஹனுமான் வந்து எந்த எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. அது தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அவர் தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. எதற்காக இந்த ஆபரேஷன் ஹனுமான் திட்டம் வந்து தொடங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அமராவதி குவாண்டம் கம்யூனிஸ்டிங் மையம் வந்து சொல்லிட்டு ஜூலை 2025 வந்து தொடங்கப்பட்டுள்ள இந்த குவாண்டம் தொழில்நுட்பத்தில் வந்து ஆராய்ச்சி ஊக்குவிப்பதற்காக வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளர்கள் எத்தனை லட்சம் பேருக்கு ரூபாய் 2000 வங்கி வைப்புல வந்து நிதியாண்டாக அப்ப பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் வந்து நிதியா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அது வங்கி வைப்பிலே வந்து அறிவித்துள்ளது. கிட்டத்தட்ட அது சிறப்பு நிதின்னு பாத்தீங்கன்னா 37.79 லட்சம் வந்து மக்களுக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளவு லட்சம் பேருக்கு வந்து நிதி வந்து சொல்லிக்கிறாங்க. ஒரு குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வங்கி வந்து செலுத்தியிருக்கு. இது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா முதியோர்கள் மற்றும் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகள், புரியுதுங்களா, முதியோர் மற்றும் ஓய்வூதிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண் வயது முதிர்ந்த திருநங்கைகள் உதவித்தொகைகள் மற்றும் பிளஸ் சிறப்பு தொகைகள் வந்து 2000 ரூபாய் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுல என்ன பண்ணா மீனவர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாத்தீங்கன்னா இப்ப கோடை காலம் வருது இல்ல, அந்த கோடை காலத்துல போய் வந்து மீன் வந்து பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருவாங்க. அதுக்காக வந்து அந்த மீன் பிடிக்கிற தடை விதிக்கிற மீனவர் குடும்பங்களுக்காக வந்து 8000 ரூபாய் வந்து நிதி வந்து வழங்குறாங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 1 லட்சத்திற்கு மேல 1,62,900 ரூபாய் குடும்பங்கள் வந்து இந்த உதவித்தொகை வந்து பெற்றுறாங்க. ஓகேங்களா. அப்போ எவ்வளவுன்னு பாருங்க, 1,62,900 குடும்பங்கள் வந்து இந்த உதவித்தொகையின் மூலமா வந்து பயனடைறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு 8000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க, உலகிலே வந்து அதிக பருமனை கொண்டுள்ள குழந்தைகளை எண்ணிக்கை வந்து எங்க இந்தியா வந்து எத்தனாவது இடம் இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பருமன்ல வந்து இருக்குது. இப்ப வந்து அது பாத்தீங்கன்னா எத்தனாவது இடம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா. இரண்டாவது இடத்துல வந்து இருக்குது. அதே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனா தான் இருக்குது. அப்போ உடல் எடை பருமன்ல வந்து அதிகமா வந்து சீனா இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா USA, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அப்போ பாத்தீங்கன்னா உலக அதிக பருமனை கொண்டுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துலன்னா 2வது இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சீனா இருக்கு, மூணாவது பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வேரல் ஓபி சில்பி அட்ரல்ஸ் அவர்களால் தான் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. வேரில் ஓபி சில்பி
அடல்ஸ் அவர்களால் எழுதியிருக்காங்க. உடல் பருமன் தினம் வந்து என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4 தான் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, உடல் பருமன் தினம் என்னைக்கு கொண்டாட போறாங்கன்னா மார்ச் 4 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஊழல் நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சின்ன இது ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசையில பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எத்தனாவது இடம் பெற்றுக்குன்னா 91வது இடம் வந்து பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானதுங்க. ஊழல் மிகுந்த நாடு தரவரிசை பட்டியல் வந்து இந்தியா வந்து 2025 படி பார்த்தீங்கன்னா 91வது இடம் வந்து பெற்றிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2026 படி ஆசியா உற்பத்தி குறியீட்டுகள்ல பார்த்தியா இந்தியா பார்த்தீங்கன்னா அப்போ உற்பத்தியில வந்து இந்தியா வந்து 6வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13 மில்லியன். ஓகேங்களா, இந்த 13 மில்லியன் சொல்லிட்டு 2026 சர்வதேச கடற்கரை பயிற்சி வந்து எங்க நடைபெற்றது? ஓகேங்களா, இது இந்திய கடற்படை மூலமா நடைபெற்றது. அதன் மூலம் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் பேர் என்ன சொன்னா ஐரிஸ் பினா கப்பல் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 13 மில்லியன் சொல்லிட்டு சர்வதேச வந்து கடற்படை பயிற்சி வந்து நடைபெற்றிருக்கு இந்திய கடற்படை மூலமா. அந்த கப்பல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐரிஸ் பினா கப்பல். ஓகேங்களா, அது எங்க நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம். ஓகேங்களா, விசாகப்பட்டினத்துல வந்து நடைபெற்றிருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 74 நாடுகள் வந்து இந்த சர்வதேச கடற்பயிற்சியில் வந்து இந்தியாவை கூட வந்து பங்கேற்று இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் கப்பல் கட்டும் கொள்கையை வந்து வெளியிட்டு புரியுங்க. அப்போ பாருங்களேன், இப்ப தமிழக அரசும் பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் இதை வந்து கொள்கையை வந்து வெளியிட்டு இருக்கு. 2026 படி யார் வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இந்த கப்பல் கட்டும் தளம் பாத்தீங்கன்னா வலை அமைப்புகள் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, திறன் மேம்பாடு ஆகிய அனைத்துகளிலும் வந்து ஒருங்கிணைக்கிறதா இந்த கப்பல் கட்டும் மேம்பாடுனுடைய ஒரு சிறப்பு. ஓகேங்களா, அது எங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நிறுவனம் தான். தூத்துக்குடியில வந்து எந்த நிறுவனம் வந்து 2 பில்லியன் முதல் காப்பீடு வந்து ஒதுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தூத்துக்குடியில வந்து ஹெச்டி ஹோண்டாய். ஓகேங்களா, நம்ம ஹோண்டாய் நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லியன் முதல் வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து அமைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் எதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா, வருதோ வராதே அப்பாற்பட்ட விஷயம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து எதுக்குனாலும் ஒரு யூஸ் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ராஜேந்திர விஸ்வநாத் வந்து ஹலேக்கர் எந்த மாநிலத்தின் ஆளுநர் பார்த்தீங்கன்னா இப்ப தற்போது வந்து ஆளுநர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக வந்து இப்ப கேரளா மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் இந்த ராஜேந்திர விஸ்வநாத் ஹலேக்கர். ஓகேங்களா, விளையாட்டு செய்திகள் பாருங்க. விளையாட்டுல பாத்தீங்கன்னா மெரிடா ஓபன் மகளிர். ஓகேங்களா, மெரிடா ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில வந்து ஒற்றையர் பிரிவுல பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டினா ஃபக்ஸா. ஓகேங்களா, ஃபக்ஸான்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, கிறிஸ்டினா ஃபக்ஸான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒற்றையர் பிரிவுல கிட்டத்தட்ட இவங்க பாத்தீங்கன்னா இரட்டையர் பிரிவுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 8 முறை வந்து அவங்க வந்து சிறப்பா வந்து விளையாடி வந்து இந்த டென்னிஸ்ல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப பாருங்க மெரினா ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வந்து கிறிஸ்டினா ஃபக்ஸான்ற வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கிறிஸ்டினா ஃபக்ஸா வந்து ஒற்றையர் பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக டென்னிஸ் போட்டியில் வந்து பதக்கம் பெற்றார். ஆனால் இரட்டை பிரிவில் மட்டும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 முறை வந்து அவங்க வந்து இந்த தங்கப்பதக்கம் வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, சிறப்பு செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வந்து நடப்பணிகளும் கண்டினியூ வந்து நடந்துக்கிறதுனால சொல்றேன். இப்ப பாருங்க, இந்தியாவிலே முதலா வந்து வெள்ளை புலிகள் வளர்ப்பு. ஓகேங்களா, வெள்ளை புலிகள் வந்து அதிகமா எங்க நம்ம இந்தியாவில வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மத்திய பிரதேசத்தில் தான் ஃபர்ஸ்ட் அதிகமா வந்து வளர்க்குறாங்க. ஓகேங்களா, அப்போ வெள்ளை புலிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் சொல்றாங்க. ஓகேங்களா, நாட்டிலே முதல் செயற்கை நுண்ணறிவு வந்து ஏஐ. ஓகேங்களா, நாட்டிலே வந்து நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா முதலா வந்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ பல்கலைக்கழகம் எங்க உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உருவாகுது. அப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நாட்டிலே முதலா வந்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ. ஓகேங்களா, இப்ப எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன ஒரு தகவல் வேணாலும் ஏஐ மூலமா சொல்லியிருக்காங்க. அந்த ஏஐ வந்து உருவாக்கி பல்கலைக்கழகம்னா மகாராஷ்டிரா தான். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் வந்து தனியார் செமிகண்டக்டர் ஆலை வந்து எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க, தனியார் செமிகண்டக்டர். ஓகேங்களா, தனியார் செமிகண்டக்டர் ஆலை எங்க இந்தியாவில் உருவாக்குறாங்கன்னா நம்ம ஏபி தான். ஏபினா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, ஆந்திர பிரதேசில் தான் வந்து
தனியார் வந்து செமிகண்டக்டர் ஆலை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவிலே வந்து கிட்டத்தட்ட ராம்சார் தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் வந்து அதிகமா இருக்கு. இந்தியாவில வந்து ராம்சார் தலங்கள் வந்து அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க வந்து நம்ம ராம்சார் தலங்கள் வந்து இந்தியாவில சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இந்தூர்ல வந்து இந்தூர் இடத்துல தான். ஓகேங்களா, மத்திய பிரதேசத்துல இருக்கிற இந்தூர்லயும் ராஜஸ்தான்ல வந்து உதய்பூர் என்ற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ராம்சார் தலங்கள் வந்து நிறுவிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுல தான் இருக்குது. ஓகேங்களா, ஈரான் நாட்டுல தான் வந்து இந்த ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா, அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து அதிக ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஹர்மூஸ் நீரிணை உலகின் வந்து எத்தனை உற்பத்தின்னு வந்து உலகில் 20% பூர்த்தி. அப்போ ஹர்மூஸ் என்ற நீரிணை வந்து பயன்படுத்தி உலகில் வந்து 20% மேற்பட்ட உலகில் வந்து எண்ணெய் உற்பத்தியில் வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து பூர்த்தி அடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஹர்மூஸ் இந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சர் சி வி ராமன் அவர்கள் தான் வந்து வானம் ஏல் நீலம் நிறமாக காட்சியளிக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்ப சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவருடைய பிறந்த நாள் தான் பிப்ரவரி 18. ஓகேங்களா, அந்த பிப்ரவரி 18 தான் வந்து நம்ம தேசிய அறிவியல் தினமா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறோம். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். சமீபத்தில் காலமான KP உன்னிகிருஷ்ணன் எந்த மாநிலத்தில் வந்து சேர்ந்தவர் பார்த்தா, அப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூத்த உறுப்பினராக வந்து இருக்குவாங்க அந்த KP உன்னிகிருஷ்ணன் அவங்கள வந்து அவர் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். ஓகேங்களா, அவருங்க எந்த கட்சியில வந்து சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உலக வனவிலங்கு உயிரியல் தினம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 3. உலக வனவிலங்கு உயிரியல் தினம் மார்ச் 3. தமிழ்நாட்டின் கலை மற்றும் செம்மல் விருது எத்தனை நபர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நபர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கலை செம்மல் விருது வந்து கொடுத்திருக்காங்க. எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 நபர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன, இவை வந்து பார்த்தீங்கன்னா மரபு வழி நவீன பாணி. ஓகேங்களா, இந்த கலை செம்மல் விருது எதற்காக வளராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவை மரபு வழி நவீன பாணி ஓவியங்களுக்காகவும் சிற்பக்கலைகளுக்காகவும் திறமை மிக்க கலைஞர்களுக்காகவும் கலை செம்மல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுக்கு பார்த்தீங்கன்னா மானியமா எவ்வளவு வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சம் வந்து மானியமா வந்து வழங்கிட்டு வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம். ஓகேங்களா, இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் பாத்தீங்கன்னா 2024-25 வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கப்படுறாங்க. இந்த கிராமப்புறங்கள்ல வந்து வீட்டுகளை வந்து குடிசை இல்லாத மாநிலமா வந்து மாத்தணுன்றதுக்காக வந்து நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த வந்து கனவு கலைஞர் இல்ல திட்டம் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வீடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்கள்கள் வீட்டு வசதி வந்து கனவு வந்து நிறைவாகிக்கிறதுக்காக அது கொண்டு வந்திருக்குவாங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வீடுகள் வந்து அனுமதிச்சிருக்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து 1.79 லட்சம் வீடுகள் வந்து கட்டி தந்தனர்கள். மீதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஆட்சிக்கு வரக்குள்ள 2030 வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இன்னும் 1 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தி மொத்தம் 3 லட்சம் வீடுகள் வந்து வழங்குவாங்கன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடுக்கிற கொஸ்டின்ல இருந்து கம்பல்சரி நம்ம வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோ இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. ஓகேங்களா, நீங்க தயவு செய்து எடுக்கிற கொஸ்டின் வந்து புரிஞ்சா சொல்லுங்க, இல்லை இதோட பெஸ்டா எடுக்குன்னா சொல்லுங்க. ஏன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 டேஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸா தான் கொடுக்குது. ஓகேங்களா, ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியை புதுசா பார்க்குறவங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.